நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் நீத்தார் பெருமை. உரன் எனும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்புக்கோர் வித்து. விளக்கம்: உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரும் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். எம்பி வைத்திலிங்கம் பேட்டி. +2 தேர்வு புதுவை காரைக்காலில் தனியார் பள்ளி மாணவர்கள் 7332 பேர் எழுதினர். நல்லவாடு வடக்கு மாசிமக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும் என எம்பி வைத்திலிங்கம் பேட்டி அளித்திருக்கிறார். புதுச்சேரி மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும் என்றும், ஆனால் முதலமைச்சர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் அவர்களுடன் நிற்போம் என எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரியில் பிரதமர் மோடி நேற்று பேசும்பொழுது டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியின் காங்கிரஸ் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இதனை காங்கிரஸ் தலைவர் எம்பி வைத்திலிங்கம் மறுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேகத்தடையை மோடிதான் கிரண்பேடி மூலம் தடை போட்டார். காங்கிரஸை ஏடிஎம் என கூறி மோடி கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பிய அவர், ஏடிஎம் மிஷின் எங்குள்ளது? இந்த ஆட்சியில்தான் ஏடிஎம் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்மா, பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை என்று தெரிவித்தார். டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது. அதே நிலைதான் ஏடிஎம்மும். இந்த ஆட்சியில்தான் ஊழல் நடக்கிறது. அதனால்தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என கூறினார். மேலும் மாநில சுதந்திரம் என்பது மாநில மக்களின் கோரிக்கை. முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறாமல் தனது கோரிக்கை என கூறினார். இருப்பினும் பிரதமர் செவிமெடுக்கவில்லை. முதலமைச்சரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணிக்க தயார் என சட்டமன்றத்தில் அறிவித்ததை வெளிப்படையாக ரங்கசாமி அறிவித்தால் காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் நிற்கும் என்று தெரிவித்தார். ஆனால் ரங்கசாமி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரிகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதுவும் கூறவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இல்லை. இதனால் இது அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்தார். +2 தேர்வை புதுவை காரைக்காலில் தனியார் பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதினர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்றது. தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது.
புதுச்சேரி பகுதியில் 20 தேர்வு மையங்களிலும் காரைக்கால் பகுதியில் 5 தேர்வு மையங்களிலும் தேர்வு நடந்தது. வினாத்தாள் கட்டுகளை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்களும் ஆயுதம் ஏந்திய போலீசார் என புதுச்சேரி பகுதியில் 6 வழித்தடங்களும் காரைக்கால் பகுதியில் 2 வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுவை பகுதியில் +2 தேர்வினை 84 தனியார் பள்ளியை சேர்ந்த 6979 பள்ளி மாணவர்களும் 173 தனி மாணவர்களும் தேர்வு எழுதினர். காரைக்கால் பகுதியில் +2 தேர்வினை 16 தனியார் பள்ளியை சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர். முதல் நாளான இன்று மொழி பாடத் தேர்வு நடைபெற்றது. தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இன்று தொடங்கிய +2 பொது தேர்வானது 26ஆம் தேதி வரை நடந்து நிறைவடைகிறது. தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடக்கிறது. புதுச்சேரியில் மாசி மகத்தை ஒட்டி செவ்வாய்க்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை மாசிமக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி மணக்குள விநாயகர், தீவனூர் விநாயகர், மேல்மலையனூர் அங்காளம்மன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உற்சவர் மூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறும். இந்த நிலையில் மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பிரதமரின் கனவு நிறைவேறி வருவதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியின் வளர்ச்சியை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். கடந்த கால ஊழல் ஆட்சியில் முடங்கி கிடந்த புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பிரதமரின் கனவு இன்று நனவாகி வருகிறது. பிரதமர் மோடி 4 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா ஆகிய 4 தூண்களை கொண்ட பெஸ்ட் புதுச்சேரி கனவு இன்று நனவாகி வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தனிநபர் வருமானம் மற்றும் சமூக முன்னேற்ற குறியீட்டில் புதுச்சேரி இன்று நாட்டில் முதலிடம் வகிக்கிறது. இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக முன் எப்போதும் இல்லாத அளவாக 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரிக்கு பெருமளவில் கிடைக்கும். ஏனெனில் முன்பு மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்புதவி திட்டம் தற்பொழுது யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட மூலதன முதலீடு சிறப்பு நிதி இப்பொழுது புதுச்சேரிக்கும் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். பேட்டியின் பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். திருக்காஞ்சியில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சியில் காசியிலும் வீசம் அதிகம் என்று அழைக்கப்படும் கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி மிக சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. மாசிமக தீர்த்தவாரி உற்சவத்தில் உருவையாறு, மங்கலம், அரியூர், கரிக்கலாம்பாக்கம், புதுக்கடை, கிளிஞ்சிக்குப்பம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள் பங்கேற்றன. இதேபோல ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் சூரியன், பிரம்மா, சிவ பூஜை செய்து தரிசிக்கப்பட்ட தலமாகும். காசியிலும் வீசமிகு தலம் என்று இது அழைக்கப்படுகிறது. கோவில் வளாகம் சங்கராபரணி ஆற்றில் வடபுறத்தில் நடைபெறும் மாசிமக தீர்த்தவாரி விழாவில் வில்லியனூர், ஒதியம்பட்டு, அருமாதபுரம், முத்திரையார்பாளையம், கூடப்பாக்கம், அகரம், மணவெளி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் பங்கேற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் மற்றும் பூர்ணாங்குப்பம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் இளவரசன் நகர் மற்றும் பூர்ணாங்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் 30 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் இளவரசன் நகர் பகுதியில் விடுபட்ட
சாலைகளுக்கு 13,76,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி பூர்ணாங்குப்பம் மங்காளம்மன் நகர் பகுதியில் உள்ள சாலைகளுக்கு 4,20,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூர்ணாங்குப்பம் மங்காளம்மன் கோவில் அருகில் உள்ள முழியன் குளத்திற்கு 11,12,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவை அரசு மருத்துவமனையில் துப்புரவு தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். புதுவை மருத்துவமனையில் துப்புரவு தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை விட குறைவான சம்பளத்தை ஒப்பந்த நிறுவனம் வழங்கி வருகிறது. புதுவை அரசின் தொழிலாளர் துறையில் இது தலையிட்டு உரிய சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு புதுவை மாநில பாமக தொழிற்சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் தணிகாச்சலம், வேல்முருகநாதன், அலிஸ்பர், அருணா, துளசி, நாராயணகுமார், சங்கர் உள்ளிட்ட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாலியல் புகார் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. புதுச்சேரியில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சேதுராமன் ஆகியோர் திருநங்கைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தியதாக புகார் வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட திருநங்கைகளின் நலனுக்காக செயல்படும் சமூக நல நிறுவனங்கள் இதை உத்தியோகபூர்வமாக உயர் அதிகாரிகளிடம் முன்வைத்துள்ளன. கடந்த 2004 முதல் 2026 வரை 189 இலக்க மக்களில் சிலர் HIV மற்றும் பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணாப்பூர் கிராமத்தில் வாக்கு சேகரித்த சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனுக்கு மக்கள் அமோக வரவேற்பு. காரைக்கால் மாவட்டம் திருநாளர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணாப்பூர் கிராமத்தில் கண்ணாப்பூர் சாலை, மேலத்தெரு, கீழத்தெரு, கண்ணாப்பூர் பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலமாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கண்ணாப்பூர் கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனை வரவேற்கும் வகையில் ஆரத்தி எடுத்தும் சிறுவர்கள் சதீஷ், பிரகதீஷ் ஆகியோர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் ஆடி உற்சாகமான வீர வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் சிலம்பாட்ட வீரர்களை கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனை ஒவ்வொருவரும் இன்முகத்துடன் வரவேற்றனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், பெரியோர்கள், கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். இந்திரா நகர் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி பணிக்கான பூமி பூஜையை AKD ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட தருமாபுரி பகுதியில் 74,74,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட தர்மாபுரி புரட்சித் தலைவி நகரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 38,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல உழவர்கரை நகராட்சி சார்பில் தர்மாபுரியில் உள்ள வண்ணாங்குளத்தை 29,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணியை மற்றும் தர்மாபுரி சந்தைத்தோப்பு குறுக்கு வீதிக்கு 5,09,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என மொத்தம் 74,74,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு, செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல தர்மாபுரி சந்தைத்தோப்பு பகுதியில் 35,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் திறந்து வைத்தார். மாசி மகத்தை ஒட்டி மண்டபத்தூர் கடற்கரையில் விநாயகர், முருகன், சிவன், பெருமாள் உள்ளிட்ட 17 சுவாமிகள் தீர்த்தவாரி. ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள், மேல காசாக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருவேட்டக்குடி ஸ்ரீ திருமேனியழகர், வரிச்சிக்குடி ஸ்ரீ அகதீஸ்வரர் உள்ளிட்ட 17 சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மேலும் அசிர தேவருக்கு மஞ்சள், திரவிய பொடி, சந்தனம், பால் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்பொழுது சுவாமிகளை பக்தர்கள் சுமந்து அலைகளுக்கு இடையே சென்று சுற்றி வந்தனர். கடற்கரையில் குவிந்திருந்த பக்தர்கள் கடல் நீரை வாரி சுவாமியின் மேல் அடித்து ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, அருள்மிகு ஸ்ரீ திருமேனியழகர் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எம்.வி. ஓமலிங்கம் மற்றும் வரிச்சிக்குடி, மண்டபத்தூர், மேல காசாக்குடி கிராமங்களின் பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகப்படியான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளை எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூனியன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரம்மன் சிலையை ஒட்டியுள்ள சாலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-26 ஆண்டிற்கான 2ஆம் தவணையில் இருந்து அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் 3,87,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைக்கும் பணி மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலை ஒட்டியுள்ள ஸ்ரீராமஜெயம் நகருக்கு 4,76,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நல்லவாடு வடக்கு பகுதியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூனியன் நல்லவாடு வடக்கு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 2ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து உற்சவ அம்மன் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்ட அம்மனுக்கு மஞ்சள், பல்வேறு வாசனை திரவியங்கள், பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பலவகை பழங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் வண்ண தரை விரிப்புகள் விரித்து இருபுறமும் பெண்கள் வரிசையாக நின்று மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் ஆகியோருக்கு நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில செயலாளர் ராமு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தவளக்குப்பம் வேளாண் அறிவியல் கல்லூரி நிறுவனர் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கும் ஆலய நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தில்லையம்மன் ஆலய அறக்கட்டளையினர் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பிரதமர் வருகை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கிய உள்துறை அமைச்சர். புதுவை மாநிலம் வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. நகரின் முக்கிய சாலைகள், பொது கூட்ட தலங்கள், அரசு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் ஆகிய அனைத்திலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட்ட காவல்துறையின் செயல்பாடு பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் இன்று காவல்துறை தலைமையகத்திற்கு வருகை தந்து பாராட்டு விழாவை நடத்தினார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஷாலினி சிங், IPS காவல்துறை இயக்குநர் சத்யசுந்தரம், IPS காவல்துறை துணைத் தலைவர் AK லால், IPS R கலைவாணன், IPS ராகவ், IPS திவ்யா, IPS லக்ஷ்மி சௌஜன்யா, IPS நித்யா ராதாகிருஷ்ணன், IPS உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் காவல்துறையின் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை உள்துறை அமைச்சர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். MP வைத்திலிங்கம் பேட்டி. +2 தேர்வு புதுவை காரைக்காலில் தனியார் பள்ளி மாணவர்கள் 7332 பேர் எழுதினர். நல்லவாடு வடக்கு மாசிமக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.